நண்பர்களே வணக்கம். இந்த உலகத்தில் எல்லாருமே அழகு தான். அழகுனா உலக அழகி பட்டம் வாங்குறவங்க மட்டும் இல்லை, உலக அழகன் பட்டம் வாங்குறவங்க மட்டும் கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருமே அழகு தான், எல்லாருமே அதிசயம்தான். எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ நான் இருக்கேன், என்னை போலவே அப்படியே ஒருத்தரை படைக்க முடியுமா? முடியாது. என்னை மாதிரி அவர் மாதிரி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமே ஒழிய, என்னை போலவே என்னை அப்படியே படைக்க முடியுமா? முடியாது. அப்படி என்னை அப்படியே படைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிற பொழுது அப்போ நம்ம ஒரு அதிசயம் தானே. இந்த உலகத்தில் இருக்கிற அத்துணை ஜீவராசிகளுமே அதிசயங்கள் தான். இப்போ நம்ம தான் இங்கே நம்மளை பெரிய நினச்சிக்கணும். நமக்கு யாரும் மேடை போட்டு தரப்போகிறாங்களா? நம்மளை யாரும் உருவாக்கி விட போகிறாங்களா? நம்மளை கொண்டே விட போகிறாங்களா? காலையில் ஒரு நபர், நான் ஒரு ஊருக்கு பக்கத்தில் போயிட்டுருந்தேன் டூ வீலரில். அப்போ ஒரு நபர் பேக் போட்டுக்கிட்டு நடந்து போனார். எனக்கு முன்னதாக போன ஒரு டூ வீலரை மறித்து கொஞ்சம் தூரம் போய் அவர் இறங்கிக்கிட்டார். ஏன்னா அவர் இன்னொரு பக்கம் போயிட்டார். திருப்பி நான் அந்த இடத்த கிராஸ் பண்ணையில் எனக்கிட்ட என்னையை வழிமறித்து ஏறிக்கிட்டு போனார். இப்போ நான் கேட்டேன், எங்கே போகிறீன்னு சொல்லி. சதுரகதிக்கு போக போகிறேன், பக்கத்தில் போய் பஸ் ஏற போகிறேன்னு சொன்னார். நான் கேட்டேன், இந்த வழியாக போய் பஸ் ஏறி இருக்கலாமேன்னு கேட்டேன். ஆனால் அவர், இல்லைங்க, நான் இந்த வழியாகவே நான் குறுக்க போயிடுவேன், இதற்காக ஏன் நடந்து போறீங்கன்னா, நம்மளை யாரும் கூட்டிக் கொண்டே விட மாட்டாங்க, நம்ம தான் நடக்கணும். ஒரு 10 அடி நடப்போம், முயற்சி பண்ணுவோம், யாரோ ஒருவர் லிஃப்ட் கொடுப்பாரு, போய் சேரலாம், அடுத்தடுத்து போகலாம். அது மாதிரி நம்ம தான் நம்மளுடைய லைஃப்பை, நம்மளுடைய எதிர்காலத்தை திட்டமிட்டு பயணம் பண்ணணுமே ஒழிய யாரும் நம்மளை கூட்டிக் கொண்டே விட மாட்டாங்க. இப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆண்களும் அழகன் தான், ஒவ்வொரு பெண்களும் அழகிதான், ஒவ்வொரு ஆணும் ஹீரோ தான், ஒவ்வொரு பெண்ணும் ஹீரோயின் தான். நம்மளை பெருசாக நினச்சிக்கணுங்க. நம்ம பெருசாக எஸ்டாப்ளிஷாக நினச்சிக்கணும். நமக்கு யாரும் நமக்கு கிடையாது. நம்மளை பெரிய ஆளாக நினச்சிக்கணும், நம்மளை அழகாக நினச்சிக்கணும், நம்மளை திருப்தியாக நினச்சிக்கணும், நம்மளை ஆளுமையாக நினச்சிக்கணும். அப்படி கம்பீரமாக நம்ம பயணிக்கணும். அப்படி பயணிக்கிற பொழுது தான் நாம் பிறருக்கு அடையாளமாக தெரிய முடியும். நம்முடைய ஆளுமையையும் பிறரால் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம ஆளுமையால் பிறரை ஜெயிக்க முடியும், வாழ்க்கையிலையும் வெல்ல முடியும்.